ஏண்டா தற்குறிகளா, அந்த காணொலியில இருக்கிறது அண்ணன் சாட்டை துரைமுருகனா இல்லையா என்பதை கூட ஆராய்ச்சி பார்க்க மாட்டீங்களா? அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஊர் முழுக்க பரப்பி விட்டு இப்படி எல்லாம் ஆபாசமா கட்டுக்கதை எழுதுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்ப அந்த காணொலியில இருக்கிறது அண்ணன் சாட்டை துரைமுருகன் இல்லை அப்படின்னு தெளிவாயிருச்சு. இப்ப உங்க மூஞ்சை எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? ஒரு நிமிஷம் ஆகுமா விஜய பத்தியும் அவருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களையும் பொது வெளியில எடுத்து வச்சு பேசுறதுக்கு? பேசி இருக்கிறோமா என்னைக்காச்சும்? இந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸா? ஏண்டா நீங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லனா அண்ணன் சாட்டை துரைமுருகன் கேட்ட மாதிரி விபச்சார வாரியராடா? உங்களுக்கும் திமுகவுக்கும் என்னடா பெரிய வேறுபாடு? அச்ச அசலா அவன மாதிரியே வளர்ந்து வரீங்க. அவன் தான் தமிழக அரசியல ஆபாச குப்பையா மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னா அத மேலும் சாக்கடையா மாத்துறதுக்கு நீங்க புதுசா கிளம்பி வந்திருக்கீங்களா? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நாய்வால நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்கவே முடியாது போல. இப்ப இந்த பட்டியல்ல தமிழக வெற்றி கழகமும் வந்து புதுசா சேர்ந்திருக்கு. அவனுங்களை பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல திமுகவோட கதையை முடிச்சிட்டு வரலாம். இந்த காணொலியை பாருங்களேன். பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு சார். ஆன்டி எல்லாம் சரியா இருக்கு, ஆன்டி எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டா முறையா பேசுங்க சார். ஆன்டி எல்லாம் கரெக்ட் நான் சொல்றேன் சார். ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பிரச்சனை இல்லை சார். ஆன்டி எல்லாம் கரெக்டா முறையா திமுகவை தவிர இனிமேல் பெண்களை காப்பாற்ற நாதியே கிடையாதுன்னு முடிவெடுத்து அத்தனை ஆன்டியும் சரியா இருக்காங்க. பாத்தீங்களா? அதுல பேசுறது யாருன்னு தெரியுமா? திமுகவின் புகழ்பெற்ற ஆபாச பேச்சாளராக இருந்த ஐயா திரு வெற்றிகொண்டான் அவர்களின் அன்பு மகன் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் தான் இந்த தொலைக்காட்சி விவாதத்துல பேசி இருக்கிறாரு. அப்பாவுக்கு புள்ள தப்பாம வந்து பிறந்திருக்கிறாரு. விவாதத்துல ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில மக்களுக்கு ஐயா ஸ்டாலின் மீதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீதும் அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஒரு ஆட்சியின் மீதான அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அத திரு சூர்யா வெற்றிகொண்டான் எப்படி மாத்தி பேசுறாரு? அதெல்லாம் ஆன்டியை நாங்க கரெக்ட் பண்ணிட்டோம், எல்லா ஆன்டியும் திமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆன்டி இன்கம்பன்சிய ஆன்டியோட பெண்களோட தொடர்பு படுத்தி ஆபாசமா பேசி இருக்கிறாரு. இத்தனைக்கும் நெறியாளர் ஹரிகரன் எச்சரிக்கிறாரு, அண்ணன் பார்த்து பேசுங்க அப்படின்னு. அப்பையும் கேட்காம சொல்ல சொல்ல அதை கவனிக்காம ஆபாசமா அவரு விருப்பத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இது? இப்பதான் சமீபத்துல தான் திமுகவோட மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் பொது வெளியில ஆபாசமா பேசி மக்களோட அதிருப்தியின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நாம கொஞ்சம் எச்சரிக்கையா பேசணும் அப்படிங்கிற உணர்வு துளி அளவுக்கும் இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற ஊடக விவாத நிகழ்ச்சியில உக்காந்துகிட்டு ஆன்டிகளை நாங்க கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசுறாருன்னா இந்த திமுக காரனோட மனசுலையும் ரத்தத்திலையும் டிஎன்ஏவிலையும் ஆபாசம் வக்ரம் வெரசம் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கும் அப்படிங்கறத உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன். இவர் மட்டுமா? கடந்த 2 நாள்ல மட்டும் திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் எந்த அளவுக்கு ஆபாசமா பேசி இருக்கிறாங்க தெரியுமா? இருக்கவே இருக்காரு நம்ம ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொன்னேன்னு வச்சுக்க, இப்ப நீ கூட்டம் முடிஞ்ச உடனே எங்க போவ? கோட்ரு. கூட்டம் முடிஞ்ச உடனே கோட்ரு, வீட்டுக்கு வந்த உடனே அப்புறம் தூக்கம், காலையில இருந்தா வேலை. அதனால நான் உங்ககிட்ட பேசுறத விரும்புறதே இல்லை. கேட்டீங்களா என்ன சொல்றாரு? கூட்டம் முடிஞ்சு போனா கோட்டரு, வீட்டுக்கு போனா டேஷ். இப்படியா பேசுறது? பொது மேடையில பேசுற பேச்சா இது? ஆக திமுக இப்படி எல்லாம் ஆபாசமா பேசிதான் கடந்த காலத்திலையும் சரி இப்பயும் சரி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபாசமா பேசிட்டாரு, அதுவும் பொது வெளியில மேடையில பெண்களை வச்சுக்கிட்டே ஆபாசமா பேசிட்டாரு என்கின்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் மத்தியில் எழுந்த அதிருப்தி வெறுப்பின் காரணமாக அமைச்சர் பொன்முடிய கட்சியோட நிர்வாக பொறுப்புல இருந்து நீக்கிட்டீங்க. கடைசியா அமைச்சர் பொறுப்புல இருந்தும் நீக்கிட்டீங்க. ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல மட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அவர் பாட்டுக்கு இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்தி பேசுறாரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சி சேர்ந்த பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் கொச்சப்படுத்தி ஆபாசமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு.
ஆனாலும் அவர் மேல ஐயா ஸ்டாலினோ ஐயா துரைமுருகனோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் இவர் இல்ல அப்படின்னா திமுகவால கூட்ட சேர்க்க முடியாது போல. இப்ப ஒரு இயக்கத்துல தலைவன் ஒழுங்கா இருந்தாதான் தொண்டன் ஒழுங்கா இருப்பான். தலைவனே தட்டுக்கட்டு இருக்கும் போது தொண்டனும் இப்படிதான் தறிகட்டு திரிவான். நீங்க திமுகவோட முன்னாள் தலைவரான ஐயா கருணாநிதியை எடுத்துக்கோங்க. அவர் கடந்த காலத்துல எந்த அளவுக்கு ஆபாசமா பேசி இருக்கிறாரு. ஒண்ணு வேணாம், ஒரு முறை பத்திரிகையாளர்கள் ஐயா கருணாநிதி கிட்ட அம்மையார் ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர், அதுவும் திராவிட இயக்கத்தை பின்புலமாக கொண்டவர். அதையும் அவரே பெருமையா சொல்லிக்குவார், நான் திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்டவர் எந்த பதில சொல்லி இருக்கணும்? இப்ப திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டா நாங்க தான் பெண் உரிமைக்காக போராடணும், இன்னைக்கும் நாங்க மட்டும்தான் பெண்ணியம் பேசுறோம், பெண் விடுதலை பேசுறோம் அப்படின்னு எல்லாம் வெத்து பெருமை பீத்திக்குவாங்கல்ல. அப்படிப்பட்ட இயக்கத்தை பின்புலமாக கொண்ட ஐயா கருணாநிதி என்ன பதில சொல்லி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அரசியல்ல இந்த அளவுக்கு ஆளுமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம், கரெக்டா? ஆனா ஐயா கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாரு? ஜெயலலிதாவோட நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. எப்ப? 80 வயசுல. 80 வயசுல ஒரு மனுஷன் பேசுற பேச்சா இது? இது மட்டுமா? 2006ல இருந்து 2011 வரைக்குமான திமுகவோட ஆட்சி காலகட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு தான் விமர்சனம் செய்வாங்க. எதற்கு எடுத்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா கருணாநிதி மீதும் திமுக ஆட்சியின் மீதும் விமர்சனத்தையே அந்த அம்மா முன்வைப்பாங்க. அதுக்கு ஐயா கருணாநிதி என்ன மாதிரியான எதிர்வினைய ஆற்றினாரு தெரியுமா? இன்னொரு முறை நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா நான் உங்களை திருமதி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவேன். இது பேச்சா? இது உண்மையாகவே 2006ல இருந்து 2011 வரைக்குமான திமுகவோட ஆட்சி காலகட்டம் என்பது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். வெறும் 90 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளின் துணையோட தான் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆட்சியவே நடத்தினார். அதைத்தான் அந்த அம்மாவும் சுட்டி காட்டி பேசினாங்க. இதுக்காக அம்மையார் ஜெயலலிதாவோட தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து வச்சு நான் உங்களை இதுக்கப்புறம் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் மனசுல எந்த அளவுக்கு வக்ரம் ஆபாசம் ஊறி போயிருக்கும் பாருங்க. இப்ப மட்டுமா? கடந்த காலத்துல அம்மையார் இந்திரா காந்திய ஐயா கருணாநிதி என்ன பேச்சு பேசினாரு? அம்மையார் இந்திரா காந்தி மதுரைக்கு ஒரு முறை சுற்றுப்பயணத்துக்கு வந்தாங்க. அப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டி கல்லையெல்லாம் தூக்கி விட்டெறிஞ்சாங்க. அதுல ஒரு கல்லு அம்மையார் இந்திரா காந்தியோட தலையில பட்டு ரத்தமே வந்துருச்சு. இத பத்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஐயா கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இப்படி உங்க கட்சி தொண்டர்கள் நடத்திய கலவரத்தால் அடிபட்டு எங்களுடைய தலைவருக்கு நெத்தியில ரத்தம் வந்திருக்கு, இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டபோது ஐயா கருணாநிதி என்ன சொன்னாரு? அந்த அம்மாவுக்கு மாதவிடாயா இருக்கும், அதனால ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாரு. மாதவிடாய்க்கும் நெத்தியில ரத்தம் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? மாதவிடாய் காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு தலையில தான் ரத்தம் வருமா? எதை கொண்டு வந்து எது கூட முடிச்சு போடுறது? அதுவும் அம்மையார் இந்திரா காந்தியோட வயசு என்ன? அவங்களுக்கு அந்த வயதில் மாதவிடாய் வருமா? அப்படி இருந்தும் இப்படி ஒரு ஒப்புமையை காட்டி இந்திரா காந்திக்கு அடிபட்டதா நக்கல் அடிச்சாரு அப்படின்னா கருணாநிதி எந்த அளவிற்கு ஆபாச மனநிலை கொண்டவர் என்பதை இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க எந்திரிச்சு கேட்கிறாங்க, திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு. ஒரு பொறுப்புள்ள அமைச்சரா இருந்திருந்தா என்ன பதில சொல்லி இருக்கணும்? ஏங்க அதைத்தானே இவ்வளவு நேரம் விளக்கி பேசினேன், அப்பவும் உங்களுக்கு புரியலையா? இங்க பாருங்க இதுதான் திராவிட நாடு அப்படின்னு ஒரு வரைபடத்தை காட்டி கூட விளக்கம் சொல்லி இருக்கலாம். ஆனா ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நாடாவை அவிழ்த்து திறந்து பாருங்கள், திராவிட நாடு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த காலகட்டத்தில் எல்லாம் கோப்புகள் ஃபைல் நாடாவை போட்டு ஒரு தாளை வச்சுதான் மூடி வச்சிருப்பாங்க. அத இரட்டை அர்த்த வசனத்துல ஆபாசமா பொருள் படுற மாதிரி ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நாடாவை அவிழ்த்து திறந்து பார் அப்படின்னு சொன்னார். ஒரு பெண் இதை கேட்டுட்டு அந்த சட்டமன்றத்துல எந்த அளவிற்கு கூனி குறுகி போயிருப்பாங்க. நான் படிச்சிருக்கிறேன். இந்த பதில கருணாநிதி சொன்ன உடனே அங்க இருந்த எல்லா ஆண் சட்டமன்ற உறுப்பினர்களும் சிரிச்சாங்களாம். இந்த கேள்வியை கேட்ட அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த பதில கேட்ட உடனே அவங்க எல்லாம் சிரிச்சதை பார்த்த உடனே எந்த அளவுக்கு மனசளவுல கூனி குறுகி போயிருப்பாங்க. அப்ப ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசி இருக்கிறாரு பாருங்க ஐயா கருணாநிதி. இதுதான் அவருடைய ஆபாச வரலாறு. அவர் எழுதின கதைகளை எடுத்து படிச்சு பாருங்க, அது இதை விட கன்றாவியா இருக்கும்.
இப்படி தொடர்ச்சியாக ஆபாசங்களை மட்டுமே வைத்து கூட்டம் சேர்த்து கட்சி வளர்த்தவர்கள் தான் திமுகவை சேர்ந்தவர்கள். அன்னைக்கு அவர்களோட தலைவர்கள் பேசினதை இன்னைக்கும் பெருமையா மேடையில பேசுறாங்க. ஐயா கருணாநிதியாவது நாடாவை அவிழ்த்து திறந்து பார் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆனா இன்றைக்கு திமுகவில் இருக்கின்ற ஆபாச பேச்சாளரான சைதை சாதிக் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயா கருணாநிதி மாதிரி யாராலையாச்சும் பதில் சொல்ல முடியுமா? எங்க தலைவர் பேசுறாரு, சட்டமன்றத்தில் பேசுறாரு, 2 மணி நேரம் திராவிட நாடு அப்படின்னா என்னன்னு விளக்கி சொல்றாரு. அப்படி இருந்தோம் ஒரு அம்மாவுக்கு புரியல. அவங்க எந்திரிச்சு திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்ட போது எங்க தலைவர் ஒரே பதிலத்தான் சொன்னாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார், திராவிட நாடு தெரியும் என்று நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி கருணாநிதி சொன்னாருங்கிறத மேடையிலேயே பெருமையா பேசுது ஒரு ஆபாச பேச்சாளர். விளங்குமா இந்த தமிழ்நாடு அரசியல்? தமிழ்நாடு அரசியலையே ஆபாச குப்பையாக மாற்றியதில் திமுகவிற்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. இப்ப இந்த கூட்டத்தோட இந்த தற்குறி கழகமான தாவேகா தமிழக வெற்றி கழகமும் வந்து சேர்ந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒரு ட்விட்டர் ஐடி, அந்த ஐடிக்கு என்ன வேலை அப்படின்னா திமுகவை யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்கள பத்தி இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் ஆபாச கதைகளை எல்லாம் பொதுவெளியில பேச வேண்டியது. இப்ப அக்கா ஷாலின் மரியா லாரன்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட், நல்ல எழுத்தாளர், சண்டைக்காரி அப்படின்னு கூட ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க. அவங்க தொடர்ந்து திமுக அரசின் தலித் விரோத போக்குகளை கண்டித்து அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிடுவாங்க. இதனால காண்டான அந்த திமுகவோட ட்விட்டர் ஹேண்டில், அதோட பேர் என்ன தெரியுமா? துப்பறியும் ஐடி விங்கா. ஆனா அவன் பண்ற துப்பறிவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆபாசமா துப்பு கட்டத்தனமா தான் இருக்கும். அந்த ஐடி என்ன தெரியுமா பண்ணுச்சு? அக்கா ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் மாதிரியே உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு ஆபாச பட நடிகை அவங்களோட புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே அக்கா ஷாலின் மரியா லாரன்ஸை பத்தி அவ்வளவு ஆபாசமா எழுதி அதை பரப்பி விட்டாங்க. அதே ஐடி 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வேற ஒரு பெண்ணுடன் நடனம் ஆடுற மாதிரி ஒரு காணொலியை போட்டாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அணில் குஞ்சுகள், அதான் இந்த தற்குறிகள் இருக்கு தெரியுமா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அறிவுகட்ட முட்டாளுகள், அதுங்கெல்லாம் சமூக வலைதளம் முழுக்க பரப்பி அண்ணன் சாட்டை துரைமுருகனை டேக் பண்ணி கிண்டல் அடிக்குதுங்க. ஏண்டா தற்குறிகளா, அந்த காணொலியில இருக்கிறது அண்ணன் சாட்டை துரைமுருகனா இல்லையா என்பதை கூட ஆராய்ச்சி பார்க்க மாட்டீங்களா? அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஊர் முழுக்க பரப்பி விட்டு இப்படி எல்லாம் ஆபாசமா கட்டுக்கதை எழுதுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அந்த காணொலியில ஆடுறது அண்ணன் சாட்டை துரைமுருகனோ இல்லையோ அது வேற விவாதம். ஆனா அந்த காணொலியில ஒரு பெண் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க வீட்டு பெண்ணா இருந்தா, உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய தோழியாக இருந்தா இப்படிதான் பொதுவெளியில அவங்கள பத்தி அசிங்கமா பேசுவீங்களா? இப்ப தெரிய வந்துருச்சு, அந்த காணொலியில் நடனம் ஆடுவது அண்ணன் சாட்டை துரைமுருகன் கிடையாது, அது கேரளாவை சேர்ந்த பிரவீன் என்கின்ற நபர். அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் போஸ்ட் பண்ண வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி ஆபாசமா எழுதி ஊர் முழுக்க 2 நாளா பரப்பிக்கிட்டு இருக்குங்க இந்த தற்குறிங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாடா? 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆபாச பாடகரான கோவன் விஜய பத்தியும் அவருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை பத்தியும் ஆபாசமா மேடையில பேசினதுக்காக நாங்க முதல்ல கண்டிச்சோம். நான் வீடியோ போட்டிருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் காணொளி போட்டு இருக்காங்க, கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இது தப்பு. அரசியல் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருத்தரோட தனிப்பட்ட விவகாரங்களை எடுத்து வச்சு பொது மேடையில பேசக்கூடாது, ஆபாசமா விமர்சிக்க கூடாது அப்படின்னு நாங்க கண்டிச்சோம். ஆனா அந்த பக்குவமோ அரசியல் புரிதலோ உங்களுக்கு இருக்கா? கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான வேலையை செஞ்சிருப்பீங்களா? இதுதான் நீங்க பெண்களை மதிக்கின்ற லட்சணமா? இதத்தான் விஜய் அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸா? ஏண்டா நீங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லனா அண்ணன் சாட்டை துரைமுருகன் கேட்ட மாதிரி விபச்சார வாரியராடா? ஒரு பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு ஆபாசமா எழுதுறீங்க. இப்ப அந்த காணொலியில இருக்கிறது அண்ணன் சாட்டை துரைமுருகன் இல்லை அப்படின்னு தெளிவாயிருச்சு. இப்ப உங்க மூஞ்சை எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? ஒரு நிமிஷம் ஆகுமா விஜய பத்தியும் அவருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களையும் பொது வெளியில எடுத்து வச்சு பேசுறதுக்கு? பேசி இருக்கிறோமா என்னைக்காச்சும்? உங்களுடைய கொள்கையை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், உங்களுடைய கோட்பாட்டை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், உங்களுடைய தத்துவ புரிதல் தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சு பேசியிருக்கிறோம். என்னைக்காச்சும் விஜயோட குடும்பத்தை பத்தியோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியோ பேசி இருக்கிறோமா? ஒரு பதிவை எடுத்து காட்ட முடியுமா உன்னால? ஆனா நீங்க தடல பசங்க,
தற்குறிங்க அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கும் திமுகவுக்கும் என்னடா பெரிய வேறுபாடு? அச்சு அசலா அவன மாதிரியே வளர்ந்து வரீங்க. அவன் தான் தமிழக அரசியல ஆபாச குப்பையா மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னா அத மேலும் சாக்கடையா மாத்துறதுக்கு நீங்க புதுசா கிளம்பி வந்திருக்கீங்களா? விளங்கும்டா, தமிழ்நாடு அரசியல் ரொம்ப விளங்கும். இப்படி ஆபாசமா கட்டுக்கதையை பரப்பி விட்டீங்கல்ல, அந்த சாட்டை துரைமுருகனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. இத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா? யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? இதையெல்லாம் யோசிக்கிற அளவிற்கு உங்களுக்கு அறிவு இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆபாசமா பேசுவீங்களா? அதனால தான் சொல்றது உங்களை அறிவுகட்ட தற்குறிகள் அப்படின்னு. அதை நீங்களே இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க. சிறப்பு. இப்படியே செயல்படுங்க. தமிழக மக்கள் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. திருந்தி தொலைங்கடா, திருந்துங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.